சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தானதந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு, சந்தங்களும் தாளத்தோடு, தாளபம்பை உருமி தக்கை துந்துமியோடு, ஆமா துந்துமியோடு, அத்தனையும் மேளத்தோடு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி ஆரம்பிப்போம், வணக்கம் சொல்லி ஆரம்பிப்போம். அழகிய சிங்கை நகர் வாழ் அனைவருக்கும், ஆமா அனைவருக்கும் கண் வணக்கம் சொல்வோம். ஆமா, நம்ம இன்னைக்கு இங்க எதுக்கு கூடி இருக்கோம்? அப்படி கேளுங்க, அதை சொல்லத்தானே வந்திருக்கோம். ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்க போறேன். எப்பொழுதும் உங்க கூடவே வருவது எது? சரியா போச்சு போ. ஆனா இந்த காலத்துல அதுவும் சரியா தானே இருக்கு. கை இல்லாதவனை கூட பாத்துடலாம் போல இருக்கு, கை தொலைபேசி இல்லாதவனை பார்க்க முடிய மாட்டேங்குதே. சரி, ஆனா அதை கூட நம்ம அங்க இங்க எங்கேயாவது மறந்து வச்சுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அதனால விடை அது இல்ல. அப்ப கூடவே இருப்பது என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? நிழலா? அதுவும் சரிதான். ஆனா இரவு நேரத்துல நிழல் எப்படி தெரியும் சொல்லுங்க? சரியாதான் இருக்கு அதுவும். அப்ப என்னதான், நீங்களே பதில் சொல்லுங்களேன். நீ உறங்கும் போதும் விழிக்கும் போதும் தூங்கும் போதும் நடக்கும் போதும் பேசும் போதும் சிரிக்கும் போதும் உன் கூடவே அகலாமல் இருப்பது நீ கற்ற கல்வி மட்டுமே. சரியா சொன்னீங்க. ஆமாம், நாம் கற்ற கல்விதான் கடைசி வரைக்கும் நம் கூடவே இருக்கும் இல்லையா? அதனாலதான் நம் முன்னோர்கள் கல்வியின் சிறப்பை நிறைய பாடல்கள்ல பாடியிருக்காங்க. நம் வள்ளுவர் கூட கல்விக்கு ஒரு அதிகாரமே போட்டிருக்காரே. ஆமா, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. சிறப்பா சொன்னீங்க மாணவர்களே. அதாவது அழிவில்லாத சிறந்த செல்வம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது கல்வி செல்வம் தான். ஆமா, மற்ற பொன் பொருட்கள் மண் போன்ற எந்த செல்வமும் ஒருவருக்கு சிறந்த செல்வம் ஆகாது என்பது வள்ளுவருடைய கருத்து. இது நம் இலக்கியங்கள் எல்லாம் சொன்னது இதுதானே. ஆமா, அப்படிப்பட்ட கல்விக்கு நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? ஒரு பாட்டா படிக்கலாமா? அதுக்கு தானே வந்திருக்கோம், படிச்சிருவோம். வாங்க மக்கா வாங்க வில்லு பாட்டு கேட்க வாங்க, வாங்க மக்கா வாங்க வில்லு பாட்டு கேட்க வாங்க, வாங்க மக்கா வாங்க வில்லு பாட்டு கேட்க வாங்க, வாங்க மக்கா வாங்க வில்லு பாட்டு கேட்க வாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கற்றோருக்கு இடமெல்லாம் சிறப்பு. நம் அவை சொன்ன வாக்கு வேதம் நமக்கு, அவை சொன்ன வாக்கு வேதம் நமக்கு. நீ எந்த நிலையில் இருந்தாலும் படிப்பு, எந்த நிலையில் இருந்தாலும் படிப்பு. உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நாடி துடிப்பு, உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நாடி துடிப்பு. வாங்க மக்கா வாங்க வில்லு பாட்டு கேட்க வாங்க, வாங்க மக்கா வாங்க வில்லு பாட்டு கேட்க வாங்க, வாங்க மக்கா வாங்க வில்லு பாட்டு கேட்க வாங்க. ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். கல்விக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கும் போது அதை கற்பிக்கும் பல்கலைக்கழகங்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கும். நிச்சயமா. அது மட்டுமா, அந்த பல்கலைக்கழகங்களை நிறுவியவர்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் இல்லையா? பின்ன அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னர் உள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று நம் முண்டாசு கவி பாரதி சொல்லியிருக்காரு இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. நம் பாரதி கூறிய வார்த்தைகளை அப்படியே வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டியவர் யார் தெரியுமா? யாரு? யாரு? நம் ஐயா திரு அண்ணாமலை செட்டியார் அவர்கள். நிச்சயமா. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த திரு அண்ணாமலை செட்டியார் அவர்களை பற்றி பாட்டு பாடாம இருக்க முடியுமா? பாடிடுவோம், பாடிடுவோம். ராஜராஜ சோழன் வாழ்ந்த சோழ நாட்டு எல்லையிலே, சோழ நாட்டு எல்லையிலே நடராஜர் வீட்டு இருக்கும் சிதம்பரத்தின் நகரிலே, சிதம்பரத்தின் நகரினில் நிறுவினாரே கலை கழகம்.
ஆமா, நிறுவினாரே கலைக்கழகம், நம் அண்ணாமலை பல்கலைக்கழகம். கல்வி வளமே நாட்டிற்கு சிறந்த வளம் என்றறிந்தார், சிறந்த வளம் என்றறிந்தார். இல்லாதவரும் சிறந்த நிலை அடைந்திட முற்பட்டாரே கல்வி வள்ளல். இல்லாதவரும் சிறந்த நிலை அடைந்திட முற்பட்டாரே கல்வி வள்ளல். ஆமா, அது போல அவர் தொடங்கி வைத்த பல்கலைக்கழகம் இன்று ஆலமரமாக தழைத்து நிற்கிறது. அதன் விழுதுகள் இன்று உலகமெல்லாம் பரவி எல்லா துறைகளிலும் கோலோச்சி நிற்கின்றன. ஆமாம், அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் தடம் பதிக்காத துறைகளும் இல்லை, நாடுகளும் இல்லை. சரியா சொன்னீங்க. அவங்களுக்கு ஒரு மெட்டு போடுவோமா? நிச்சயமா போட்டுருவோம். சிங்கார சிங்கையிலே தடம் பதித்த சிறந்தவர்கள் அண்ணாமலை கலைக்கழகம் வித்திட்டு வளர்த்த மாணவர்கள். சிங்கார செங்கையிலே தடம் பதித்த சிறந்தவர்கள் அண்ணாமலை கலைக்கழகம் வித்திட்டு வளர்த்த மாணவர்கள். வந்த இடத்தில் பாடுபட்டு பேரும் புகழும் அடைந்ததுமே வந்த வழியை மறக்காமல் அனைவரும் ஒன்று கூடினரே. வந்த இடத்தில் பாடுபட்டு பேரும் புகழும் அடைந்ததுமே வந்த வழியை மறக்காமல் அனைவரும் ஒன்று கூடினரே. ஒன்று கூடி அனைவருமே அமைத்தனரே நற்கழகம் ஒன்று. ஒன்று கூடி அனைவருமே அமைத்தனரே நற்கழகம் ஒன்று. அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்கம் அது. அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்கம் அது. அப்படியாக அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்கம் சிங்கப்பூரில் சிறப்பாக அமைக்கப்பட்டது. சரி, இந்த சங்கத்துக்கு ஒரு செல்ல பேர் இருக்குது தெரியுமா? என்ன பேரு? செல்ல பேரா? நம்ம நித்ராவை நித்துன்னு கூப்பிடுவோமே, அந்த மாதிரியா? அந்த மாதிரி ஒரு செல்ல பேர் தான் இந்த கழகத்துக்கும் இருக்கு. எல்லாரும் இந்த கழகத்தை செல்லமாக ஏஏஏ என்று அழைப்பார்கள். ஓ, அப்படின்னா அதோட விளக்கம் என்ன? அதாவது அண்ணாமலை அலுமினை அசோசியேஷன் அப்படிங்கறதோட சுருக்கம் தான் ஏஏஏ. அப்படியா? சரி, இந்த சங்கம் உருவாகி சும்மா எத்தனை ஆண்டுகள் இருக்கும்? எத்தனை ஆண்டுகள் இருக்கும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன, ஒரு 10-15 வருஷம் இருக்குமா? 10-15? இல்ல இல்ல, அதுக்கும் மேல. அதுக்கும் மேலையா? ஆமா, இந்த சங்கம் தொடங்கி இந்த ஆண்டு தான் வெள்ளி விழா ஆண்டுன்னா பாத்துக்கங்களேன். பாடா, 25 ஆண்டுகள் ஆகிவிட்டதா? என்ன ஒரு வளர்ச்சி, என்ன ஒரு சாதனை இல்லையா? பின்ன அதை ஒரு போற்றி ஒரு பாடலா பாடிடலாம். இதோ வருதே. அடங்காத வளர்ச்சி தான், அயராத உழைப்பு தான், தோளோடு தோள் நின்று உருவான சங்கம் தான். அடங்காத வளர்ச்சி தான், அயராத உழைப்பு தான், தோளோடு தோள் நின்று உருவான சங்கம் தான். சேவைகள் செய்யணும் செய்யணும் குறிக்கோளுடன் அமைந்து, சேவைகள் செய்யணும் செய்யணும் குறிக்கோளுடன் அமைந்து, பாருங்கும் போற்றிட போற்றிட வளர்ந்து நிக்குது பாரு. சிங்கையின் ஏஏஏ சங்கம் சிறப்பான மாணவர் சங்கம். 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 இந்த சங்கத்தை சார்ந்த அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்களும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து சிங்கை சமுதாயத்திற்கு பல நற்சேவைகளை ஆற்றி வருகிறார்கள் தெரியுமா? ஆமா, நம்ம சிண்டா போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து அவர்கள் மாணவர்களின் கல்விக்கு கூட உதவி செய்திருக்கிறார்கள். அப்படியா? ஆமா, இது எப்படிப்பட்ட சங்கம் தெரியுமா? எப்படிப்பட்ட சங்கம்? ஊரை காக்க உருவான சங்கம், சேவை செய்யும் பண்பான சங்கம். இதுதான் அது, இதுதான் அதுதான் ஏஏஏ சங்கம். நம்ம ஏஏஏ சங்கம், சிங்கப்பூரின் ஏஏஏ சங்கம்.
சிங்கப்பூரின் ஏஏஏ சங்கம். இந்த சங்கம் மென்மேலும் வளர்ந்து நம் சிங்கை நாட்டுக்கு பல நற்பணிகளை செய்து பொன் விழா, வைர விழா போன்ற பல விழாக்களை கண்டு வாழையடி வாழையாக தழைத்து வளர வாழ்த்துகிறோம். வாழியவே பல்லாண்டு காலம், வாழிய வாழிய வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம், வாழிய வாழிய வாழியவே. எல்லாரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு மகிழ்ந்துக்கிட்டு, ஆமா எல்லாரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு மகிழ்ந்துக்கிட்டு வாழிய 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 வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம், ஏஏஏ சங்கம் வாழியவே. சிங்கப்பூர் ஏஏஏ சங்கம் வாழியவே. சிங்கப்பூர் ஏஏஏ சங்கம் வாழியவே. நன்றி. செவிகளை தம் இனிய கானங்களால் நிரப்பிய இந்த குழுவினருக்கு மீண்டும் நம் பலத்த கைத்தட்டலை கொடுப்போம். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்று வெள்ளி விழா, வியத்தகு பெருவிழா. விழா நாயகர் யாராக இருப்பார்? இதோ எங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மதிப்புமிகு துணைவேந்தர் முனைவர் ராம கதிரேசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். மதிப்புமிகு துணைவேந்தர் அவர்களை மேடைக்கு அழைப்பதற்கு முன் அவரின் அருமை பெருமைகளை கூறுவதுதானே பொருத்தம். இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விவசாய புலத்தில் இளநிலை மற்றும் முதுநிலை பட்டமும் உழவு தொழில் பற்றிய கலை அறிவியலில் முனைவர் பட்டமும் பெற்றவர். தான் படித்த விவசாய புலத்தில் விரிவுரையாளராக பணி தொடங்கி பின் அப்புலத்தின் தலைவராக பணியாற்றி தற்போது 93 ஆண்டு பழமை வாய்ந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பொறுப்பை ஏற்றுள்ளவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக நாடுகள் பலவற்றில் உள்ள அமைப்புகளில் ஆலோசகர், உறுப்பினர், இந்திய பிரதமரின் இந்திய திறனாய்வாளர்கள் திட்டத்தில் தொழில்நுட்ப ஆலோசகர், ஒருங்கிணைந்த நெல் மீன் பால் உற்பத்தி திட்டத்தை முன்னின்று செயல்படுத்தியவர், சிகப்பி என்னும் நெல் ரகத்தை கண்டுபிடித்தவர் என்பது பெருமையாக கூறிக்கொண்டு இப்போது நமது துணைவேந்தர் முனைவர் திரு ராம கதிரேசன் அவர்களை உங்களின் பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கிறேன். அவரோடு தலைவர் திரு கருணாநிதி, திரு செந்தில் சம்பந்தம், திரு சுந்தர வடிவேலன், திரு நெடுஞ்செழியன், திருமதி அபிராமி மற்றும் திருமதி அனுராதா ஆகியோரையும் இணையும்படி கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் அவர்களையும் செந்தில் சம்பந்தம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். திருமதி அனுராதா, அபிராமி இருவரும் மேடைக்கு வரவும். இப்போது நமது மேனாள் தலைவர் திரு சுந்தர வடிவேலன் அவர்கள் நமது சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை போர்த்துவார். தொடர்ந்து நமது மேனாள் தலைவர் திரு நெடுஞ்செழியன் அவர்கள் அவருக்கு நினைவு பரிசு வழங்குவார்.
பலத்த கரவொலி தேவை. நன்றி. முனைவர் ராம கதிரேசன், திரு கருணாநிதி, திரு சுந்தர வடிவேலன் தவிர மற்றவர்கள் இருக்கையில் சென்று அமரலாம். இப்போது எங்களின் தங்க ஆதரவாளர்கள், அதாவது கோல்டு ஸ்பான்சர்ஸ் எனப்படும் பிரிவில் நிதியை கொடுத்த புரவலர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கும் தருணம். பரிசளிப்பதற்கு முன்பு திரு அன்பழகன், திரு சவுந்தரராஜன், திரு தர்மலிங்கம், திரு குமாரகிருஷ்ணன் ஆகியோரை மேடையில் இணையும்படி அழைக்கிறேன். இப்போது தங்க ஆதரவாளர்களை பரிசினை பெற வரிசையாக அழைக்கிறேன். அவருக்கு பரிசளிக்குமாறு நமது துணைவேந்தர் முனைவர் ராம கதிரேசன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக அவந்தா குளோபல் பிரைவேட் லிமிடெட் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் திரு புவனேஸ்வரன். கைத்தட்டலை கொடுக்கலாமே. தேவி ஒமேகா பிரைவேட் லிமிடெட் மேனேஜிங் டைரக்டர் திரு ராஜகோபால் அவர்களை அழைக்கிறேன். நமது புரவலர்களுக்கு உங்களின் பலத்த கைத்தட்டல் தேவை. அடுத்ததாக எம்ஐஇ டெக் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் மேனேஜிங் டைரக்டர் திரு அப்துல் ரஹீம். RCY Private Limited Director Mr. Chandru. Universal Solution Private Limited Engineering Director Mr. Alagu Tirunavukarasu. இறுதியாக 1994 இன்ஜினியரிங் பேட்ச்மேட்ஸ் சார்பாக திரு தமிழ்ச்செல்வன் மற்றும் திரு சுரேஷ் அவர்களை அழைக்கிறேன். நமது தலைவர் பெற்றுக்கொள்கிறார். பலத்த கைத்தட்டலை கொடுக்கலாம். உங்களின் ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து தருமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் உளமார்ந்த நன்றி. தொடர்ந்து மற்றும் சில பரிசுகள் காத்திருக்கின்றன. வெள்ளி விழா ஆண்டில் கடந்து வந்த மலர்பாதை இன்று மாலை வெளியான நினைவு மலர் புத்தகம். அதன் இதழ்களாக முழக்க வரி போட்டி மற்றும் அட்டைப்பட வடிவமைப்பு போட்டி மலர்ந்தன. அதில் வென்றவர்களை இப்போது நமது விருந்தினர் சிறப்பிப்பார். வென்றவர்களின் விவரங்களை அறிவிக்க செல்வி கிருத்திகாவை அழைக்கிறேன். நன்றி திருமதி ஷோபா.
இந்த ஆண்டு விழாக்கான டேக்லைன் ஆனரிங் அவர் பாஸ்ட் ஷேப்பிங் அவர் ஃபியூச்சர். டேக்லைன் போட்டியில் வென்றவர் திருமதி ஷோபா குமரேசன். அடுத்தது சொவினியா கவர் டிசைன் போட்டியில் வென்றவர்கள் திரு செல்வ விநாயகம் மற்றும் திரு முரளி. அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் பாராட்டுக்கள். திருமதி ஷோபா தொடர்வார். நன்றி செல்வி கிருத்திகா. இப்போது செயலவை உறுப்பினர்களின் குழு புகைப்படம். செயலவை உறுப்பினர்கள் நிழல் படம் எடுக்க மேடை ஏறுங்கள். வாருங்கள், ஒன்றாய் முகம் மலருங்கள்.